செகண்ட் லவ் எபிசோட் 12. இந்த எபிசோடில் வந்து ஈடன் அழுகிறாங்க. எதுக்காக அழுகிறாங்கன்றது நம்ம வந்து பார்க்கலாம். அதுபோல் ஸ்ருத்திகா அவங்க வீட்டுக்காரர் அர்ஜுனனோட உள்ளே வராங்க. அர்ஜுனன் வந்து பாய்ஸை வந்து கஸ்டடி எடுத்துக்கிறாரு. ஸ்ருத்திகா வந்து கேர்ள்ஸை கஸ்டடி எடுத்துக்கிறாங்க. அவங்க பண்ணுற டாஸ்க் வந்துட்டு சக்ஸஸ் ஆகுதான்றதை வந்து எபிசோடு எண்டில் நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து வெக்கே கிளியராக சொல்லிடுறாரு, மோனிஷா எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லி. அதே மாதிரி வந்து பிரியங்கா வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அவங்க 3 பசங்களோட கனெக்ட் ஆகிறதா சொல்லிட்டு. யார் அந்த 3 பசங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம். இந்த எபிசோடில் கிளியராக ஒரு டாஸ்கில் வந்துட்டு வீணா வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. எஸ், ஐ எம் இன் லவ் வித் தினேஷ் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி. ஒரு வழியாக விஜய் டிவிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த செகண்ட் லவ் ரியாலிட்டி ஷோவில் கன்ஃபார்மாக ஒரு பேர் மாட்டிக்கிச்சடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இந்த பேரை வந்துட்டு அடுத்தடுத்த ஷோவில், விஜய் டிவியுடைய ஷோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இதை வந்து ஸ்ருத்திகாவும் வந்துட்டு நம்ம சொல்கிறத வந்து அவங்களும் இந்த எபிசோடில் சொல்கிறாங்க. வாங்க எபிசோடு உள்ளே போய் பார்க்கலாம். எடுத்தோடனே வெக்கவும் பிரியங்காவும் ரூமில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கப்போ வந்து பிரியங்கா வந்து வெட்டேத்தனை வந்து பேசுகிறாங்க. நீ என்னை பார்க்க வராத, தூரமாக போ அப்படின்னு வந்து முதலேருந்தே கடுப்பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அதுக்கு வந்து வெக்கே வந்து பதில் எதுவும் சொல்லலை. அவர் கிளம்பி போயிடுறாரு. அவர் கிளம்பி போனோன்னா மோனிஷா உள்ளே வராங்க. மோனிஷா வந்த உடனே வந்து பிரியங்கா வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, உன்னை பார்க்குறதுக்கு தான் ஆம்பளைங்களாம் வராங்க, உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வெக்கையை மீன் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு பிரியங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னை கொன்னுடுவேன்னு தெரியும், நான் வெக்கையோட பழகிறது வந்து உனக்கு பிடிக்கலன்றது எனக்கு புரியுது, ஆனால் நீ எனக்கு ஃப்ரெண்டுன்றது எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறப்போ மோனிஷா கிளியராக சொல்கிறாங்க, நீ அவனை லவ் பண்ணுறது எனக்கு வந்து பிடிக்காது அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாக வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கப்போ வந்து ஒரு கேம் ஒன்று டிவி வழியாக வந்துட்டு மெசேஜ் வருது, ட்ரிங்குன்னு சொல்லி. ஸோ பிடிச்ச நபரோட வந்து அவங்க வந்து ஃபோனில் ஒருத்தருக்கு நேராக பார்க்க முடியாது, ஃபோன் மூலமாக வந்து பேசிக்கலாம். அப்படி வந்து பேச சொல்லி அப்படி ஒரு கேம். ஸோ இந்த கேமில் ஆஸ் யூஷுவல் வந்து தேஜாவும் நேகாவும் போகிறாங்க. தேஜாவுக்கு எந்த நேரமும் வந்து ஃபிசிக்கல் டச்சு, செக்ஷுவல் டாக்ஸ் இது தான். ஸோ இதுலேயும் வந்து செக்ஷுவல் டாக்ஸ் வந்து பேசலான்ற மாதிரி அவர் வந்து பிளான் பண்ணுறாரு. ஆனால் நேகாவுக்கு எந்த நேரமும் அதே நினைப்பாக இருக்கிறது வந்து நேகாவுக்கு வந்து பிடிக்கலை. ஸோ அதனால் நேகா தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க தான் எந்திரிச்சு அதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க ஃபோன் பக்கத்தில். எடுத்தோடனே அவங்க வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க அவங்க பேசுகிறப்போ, நோ மோர் செக்ஷுவல் டாக்ஸ்ன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து உனக்கு நீ பேசுகிறத தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் நீ என்னை லிசன் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாகவே அடித்து விட்றாங்க தேஜாஸ்கிட்ட. தேஜாஸுக்கு கொஞ்சம் லைட்டாக மூஞ்சி மாறுது, பட் இருந்தாலும் அவர் வந்து அதை வந்து சமாளிக்கிறாரு. அதுக்கு அடுத்த கப்பல் வந்து மோனிஷா வந்து அபிதை சூஸ் பண்ணுறாங்க. அபிதை அவங்க எதுக்கு சூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு எல்லாமே தெளிவாக வந்து தெரியுது. ஏன்னா வெக்கை மேலே இருக்கிற காண்டில் வெக்கையை கடுப்பிடிக்கிறதுக்கும் அவரை வந்து ஹர்ட் பண்ணுறதுக்காகவும் தான் இங்கே அபீது வந்து ஒரு பலியாடு. அபீதுக்கு இந்த விஷயம் தெரியாது. அபீதுக்கு வந்து மோனிஷா வந்து வெக்கை மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் நம்மளை வந்து பகடக்காயாக யூஸ் படுத்துகிற விஷயம் தெரியாமல் அவர் ஜாலி தான்ற மாதிரி நினச்சிட்ருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து மோனிஷா வந்து அவங்க உசுப்பேற்றுறாங்க அபீத்தை. என்னை பற்றி உனக்கு கனவு வருதா அப்படின்னு கேட்குறப்ப அபீது பட்டும் படாமலும், இல்லை எல்லா பொண்ணுங்களும் கனவுல வராங்க அப்படின்னு வழிகிறாரு. இல்லை நான் மட்டும்தானே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கலாய்ச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரொமான்டிக்காக இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு வந்து வலையில் இழுக்கிறாங்க, செடியூஸ் பண்ணுறாங்க. எதிர்பார்த்த மாதிரி வந்து அபீது வந்து பலியாடு அங்கே மாட்டிடுது. அதுக்கப்புறம் மோனிஷா வந்துட்டு எதிர்பார்த்த மாதிரி வந்து அபீதை இன்னும் கொஞ்சம் செடியூஸ் பண்ணுறதுக்காக, என்ன நீங்கள் என்ன லவ் யூலாம் சொல்ல மாட்டிங்களா அப்படி இப்படி அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு இழுக்கிறாங்க. இவர் பார்க்குறதுக்கே அபீது வந்து பச்சை குழந்தையாக இருக்கிறாரு. போட்டு உழுக்கில் ஐ லவ் யூ மோனிஷான்ற மாதிரி வந்து சொன்ன உடனே மோனிஷாவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த பக்கம் வந்து தினேஷ் வந்து சிந்தூரியை சூஸ் பண்ணி ஃபோனில் வந்து பேசுகிறாங்க. பேசுகிறப்போ வந்து சிந்தூரியை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து தெளிவாகவே
ஃப்ரெண்டாக தான் முதலேருந்து ட்ரீட் பண்ணுறாரு. பேசுகிறப்பையும் அதான் சொல்கிறாரு, நம்ம பார்க்குற நமக்கும் அதை கிளியராக கன்வே பண்ணுறாரு தினேஷ். இந்த இது வந்து கான்வர்சேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கான்வர்சேஷன் தான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து 2 பேருமே வந்து ஓப்பனாகவே வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க. தினேஷை பொறுத்த வரைக்கும் தினேஷ் வந்துட்டு ஆல்வேஸ் வந்துட்டு கோஸ் வந்துட்டு ப்ரிஃபர்ஸ் வந்துட்டு பீனாதான்றது அது எபிசோடு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு தான் வரோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பேர் மாதிரி வந்து வீணா தினேஷ் கூட போகாமல் ராஜாவோட வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசுகிறப்ப வந்துட்டு ராஜாக்கிட்ட வந்து கேட்குறாங்க வீணா, உனக்கு யாரை பிடிக்குன்னு சொல்கிறப்ப வந்து ராஜா வந்து கிளியராக வந்து சொல்கிறார், எனக்கு வந்து பிரியங்காவை பிடிக்கும் அப்படின்றாரு. ஃபர்தராக அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ அந்த டெலிஃபோன் கான்வர்சேஷனில் வந்துட்டு வீணா ஒரு விஷயத்தை வந்து ஓப்பனாக அடிக்கிறாங்க. நான் வந்து தினேஷை வந்து நான் லவ் பண்ணுறேன் அப்படின்றது வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க வந்து இங்கே வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஓப்பன் பண்ணுறப்போ இது வந்து ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட்டு இந்த எபிசோடில் வீணா வந்து தினேஷை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த இது முடிஞ்ச உடனே ரூமுக்குள்ளே வந்து பர்சனலாக வெக்கே வந்து பிரியங்காகிட்ட பேசிகிட்ருக்காரு. பேசுகிறப்ப வந்து பிரியங்கா வந்துட்டு என்கிட்ட பேசாத அப்படின்றாங்க வெக்கையை பார்த்து. அப்புறம் வந்து வெக்கை வந்து என்ன இந்த மாதிரி பேசுகிறேன்னு கேட்குறப்ப வந்து இல்லை நீ மோனிஷாவோட தானே இருந்தேன்னு சொல்கிறப்போ இல்லை நான் தான் அங்கேருந்து விலகிட்டேன்னு சொல்கிறப்போ வந்து கிளியராக பிரியங்கா ஒரு வார்த்தையை போடுறாங்க, பிரேக்கப்பு அப்படின்ற வேர்டு போடுறாங்க. ஃபர்தராக அவங்க வந்து கான்வர்சேஷன் பண்ணுறப்போ நீ வந்து பிரேக் தானே எடுத்துருக்கிற மோனிஷா கிட்டேருந்து, பிரேக்கப் அப்படின்னு சொல்லலை, அதனால் பிரேக்கப் எடுக்கலை. இப்போ அந்த சூழ்நிலையில் நீ என்கிட்ட வந்துட்டு வந்து பேசுகிறல்ல, நான் வந்து எல்லாருக்கும் செகண்ட் ஆப்ஷனாக தானே இருக்கிறேன். செகண்ட் லெவலே செகண்ட் ஆப்ஷனாக இருக்கிறது வந்து எனக்கு எப்படி பிடிக்கும், உதாரணமாக ராஜாவுக்கு வந்து சிந்துரி மேலே தான் பிடிக்கும், ஆனால் என்ன அப்பப்போ தொட்டுக்க ஊறுகாயை வச்சுக்கிறாரு. அதே மாதிரி வந்து உனக்கு வந்து மோனிஷா தான் என்னை தொட்டுக்க ஊறுகாய் வச்சுக்கிறேன்ற மாதிரி வந்து கடைப்பிடிக்கிறாங்க. பட்டு பார்க்குற நமக்கு அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தெரியுது. இப்போ தான் இந்த டெலிஃபோன் கான்வர்சேஷனில் ரொம்ப கிளியராக வந்துட்டு ராஜா வந்து பீனாகிட்ட பேசுகிறப்போ எனக்கு வந்து பிரியங்காவை பிடிக்குன்னு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து இவங்களுக்கு புரியலை. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க சிந்துரியை தான் ராஜா லைக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கப்பே வந்து ஸ்ருத்திகா என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்க வீட்டுக்காரர் அர்ஜுனோட. நமக்கு கிளியராக புரிஞ்சிருது. ஸோ ஃபீமேல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்ருத்திகா எடுக்க போகிறாங்க. அதே மாதிரி வந்து மேல்ஸை ஃபுல்லாக வந்து அர்ஜுன் வந்துட்டு எடுத்து பேசுவார். பொதுவாக 2 பேரும் வந்திருக்கிறது பேர் ஏதாவது செட் ஆகிருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வராங்கன்றது வந்து நமக்கு எடுத்தவொடனே புரிஞ்சு போயிடுது. அதே மாதிரி வந்து அவங்க பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ருத்திகா நாங்கள் 2 பேரும் 6 மாதம்தான் பழகணும், அதுக்குள்ளே எங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பட் பரவாயில்ல, இனிஷியலாக எங்களுக்கு வந்து சண்டை வரும், சண்டை வந்தாலும் வந்து நாங்கள் சமாதானமாக அன்றைக்கி நைட்டே சமாதானமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறப்போ அர்ஜுன் கிளியராக சொல்லுவார், லைஃப்பில் நான் என்னை பொறுத்த வரைக்கும் அவள் தோற்றாலும் சரி நான் தோற்றாலும் சரி சாரி சொல்கிறது நான் தான் சொல்லுவேன். சாரி சொல்கிறதுல என்ன வருது, நமக்கு வந்து ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறது தானே முக்கியம் அப்படின்ற வேர்டு வந்து கிளியராக வந்து அர்ஜுன் வந்துட்டு உள்ளே இருக்க இன்மேட்ஸ் கிட்ட வந்து கிளியராக கன்வே பண்ணுவார். அதுக்கப்புறம் அர்ஜுன் வந்து பேசுகிறப்போ வந்துட்டு வெக்கேன் மோனிகா நல்லா தானே இருக்குது, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்போ வந்து மோனிஷா வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, ஏமெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாதுங்க, வைக்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரேக் கேட்டான், டாஸ்க்குன்னு பார்க்குறப்போ வந்து அவன் என்னை சூஸ் பண்ணதில்ல, வேணும்ட்டு வேறு ஆளை தான் அவன் ப்ரிஃபர் பண்ணுவான், ப்ரிஃபரும் பண்ணுனா அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு மூஞ்சிக்கு மேலே வந்து பேசிடுறாங்க. பேசுகிறப்போ வந்து அர்ஜுன் வந்து வைக்கவை பார்க்குறப்போ வைக்க கிளியராக வந்து இல்லைங்க, எனக்கு அவங்கள வந்து அப்ரோச் பண்ண முடியல, அவங்க தனியாக வர்றது கிடையாது, எந்த நேரமும் அவங்க வந்து பொண்ணுங்களோட தான் இருக்கிறாங்க, குறிப்பாக வந்து அவங்க வந்து பிரியங்கா கூடயும் ஈடனோடையும் இருக்கிறாங்க, அதனால் வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கல, 2வது தனியாக பேசுறதுக்கு எந்த எஃபோர்ட் எடுக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் விலகிட்டேங்க அவங்ககிட்ட இருந்து
அப்படின்ற மாதிரி தயக்கத்தோடு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து வந்துட்டு அர்ஜுன் வந்து பேசுகிறப்போ அசீம்கிட்ட ஈடன்ட்டி வந்து பேசுகிறாரு. பேசுகிறப்போ வந்துட்டு அசீம், உங்களுடைய லவ் வந்து வயலண்ட் லவ்வாக இருக்குதே, ரொம்ப அடிதடி பண்ணி தான் லவ் பண்ணுவீங்களோ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அசீம் கிளியராக சொல்கிறாரு, அது அப்படி கிடையாது, அது என்னுடைய கேரக்டரு. நானும் ஈடனும் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து ஈடனை வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டெப்பு அதிகமாக போய் அர்ஜுன்கிட்ட பேசுகிறப்போ டாஸ்க்கை தாண்டி நாங்கள் வந்து போனதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்னும் இதை கொஞ்சம் பெர்சனலாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக ஸ்ருத்திகா என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்க நம்ம வந்து கேர்ள்ஸ்லாம் வந்து தனியாக போய் பேசுவோம், பாய்ஸ்லாம் வந்து அர்ஜுன்கிட்ட பேசட்டும், நம்ம தனியாக வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கூப்பிட்டுக்கிட்டு லேடிஸ்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து போயிடுறாங்க. போகிறப்போ வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஈடன்கிட்ட வந்து பேசுகிறப்போ வந்து ஈடன் பர்சனலாக பேசுகிறப்போ பர்சனலாக ஈடன் வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. வெர்பலாக வந்து என்னை அந்தளவுக்கு அப்யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து இன்னும் வந்து மனசில் ரணம் ஆறலை. நான் பிரேக் டவுன் ஆனாலும் என்னுடைய லவ்வர் வந்து அவர் வந்து அதுக்கப்புறம் தான் சமாதானம் ஆவார், அவருக்கு நான் பிரேக் டவுன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அப்போ இங்கே ஒரு விஷயம் கிளியராக வந்துட்டு ஸ்ருதிகா வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து மேல் சாவனிசம், அதாவது ஆம்பளைங்க டாமினேஷனுக்கு தீனி போட்டு வளர்த்துருக்கீங்கன்ற மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அசீம் அந்த கேட்டகரியில் வந்துடுறாரு. அசீமை பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு வந்து பிரேக் டவுன் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறப்போ வந்துட்டு இந்த விஷயத்தில் ஏன் வந்து ஈடன் வந்து அசீமோட வந்துட்டு ஜாயிண்ட் ஆக மாட்டேங்குன்ற ஒரு விஷயம் ஈடனுக்கு சொல்கிறதன் மூலமாக நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து ராஜாவை அந்த பக்கம் அர்ஜுன் வந்து கேட்குறாரு, என்ன ராஜா, எடுத்தோடனே பயங்கரமாக கோல் போட்டிங்க, சிக்ஸர்லாம் அடிச்சிங்க, எடுத்தோடனே 2 பேர் உங்களை வந்து சூஸ் பண்ணாங்க, ஆனால் இப்போ ஏன் இந்த மாதிரி ஸ்லோ டவுனு, இனிஷியலாக இருந்த பிக்கப் ஏன் இப்போ இல்லைன்ற வந்து கேட்குறப்போ வந்து ராஜா வந்து அதை வந்து ஒத்துக்கிட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி பேசி சமாளிக்கிறாரு. அதுக்கு நடுவில் வந்து உள்ள ஸ்ருத்திகா வந்து சிந்தூர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து சிந்தூரி வந்து கிளியராக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நான் வந்து லேடிஸோடு வந்து ஈஸியாக ஓப்பன் அப் ஆகிடுறேன், ஆனால் பசங்களோட எனக்கு ஓப்பன் பண்ண முடியல, பசங்களோட ஓப்பன் அப் பண்ணால் தான் நான் வந்து கனெக்ட் ஆக முடியும், நான் கனெக்ட் ஆகணும்னா நான் வந்து ஓப்பன் ஆகணும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க நழுவுறாங்க ஸ்ருதிகா கிட்டே இருந்து. அதுக்கப்புறம் வந்து பிரியங்காவை வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க. பிரியங்காவோட வந்து பேச ஆரம்பிக்கிறப்போ வந்து பிரியங்கா கிளியராக ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. கிளியராக சொல்கிறப்போ இப்போ தான் பிரியங்காவுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு தெளிவாகவே வந்து புரியுது. பிரியங்கா வந்து எடுத்தோடனே எல்லோரும் முன்னால ஓங்கி ஒரு அடிக்கிறாங்க. என்ன அடிக்கிறாங்கன்னா, எனக்கு அபிது, தேஜா, வெக்கே இவங்களோட நல்லா வந்து கனெக்ட் ஆவேன், இவங்களோட நல்லா வந்து நான் வந்து க்ளோஸாக தான் பேசிகிட்ருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறப்போ நமக்கு வந்து கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. ஏன்னா இதே எபிசோடில் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து பிரியங்கா வெக்கே வந்துட்டு உன்னை பிடிக்கலன்னு அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து அது வந்து மோனிஷாக்காக அது சொல்கிறாங்கன்றது வந்து நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம். இப்போ இது வந்து உறுதியாகுது. இப்போ இங்கே பிரியங்காவுக்கு வந்துட்டு பசங்களோட பேசுகிறதுல பிரச்சனை இல்லை, கூட இருக்கிற பொண்ணுங்க தான் பிரச்சனை. அதாவது இந்த மோனிஷாவும் ஈடனும் வந்து கெடுத்து விடுறதுன்றது வந்து நமக்கு தெளிவாக புரியுது. இதை தான் வைக்க சொல்கிறாரு முதல் எபிசோடில். இந்த 3 பேரும் பிரித்து போட்டால் கூட செட் ஆயிருங்கன்னு சொல்கிறாரு. சொல்கிறப்ப இந்த 3 பேர் சேர்ந்து வந்து வெக்கையோட சண்டை போட்டு அதில் பிரச்சனையை கிளப்ப பார்க்குறதும் நம்ம ஏற்கனவே இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ இதற்கு நடுவில் வந்துட்டு வெளியே அர்ஜுன் வந்துட்டு சரி எல்லாரோடையும் வந்து பேசிட்டோம், ஃபைனலாக வெக்கைக்கிட்ட நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வெக்கே எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்குறவங்கள பொறுத்த வரைக்கும் மோனிஷாவோட உங்களுக்கு நல்லா போயிட்டு தான் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து மோனிஷாவை வந்து விட்டு வெளியே போகிற மாதிரி வந்து தெரியுது, இப்போ வந்து கிளியராக சொல்லுங்கள், மோனிஷாவை வந்துட்டு உங்கள் மேலே வந்து இருக்கிறாங்களா இல்லையான்னு நான் கேட்குறதுக்கு முன்னால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு மோனிஷா வேணுமா வேணாமா
வேணவே வேணாம்ப்பா அப்படின்னு ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு வெக்கே. ஸோ வெக்கே வந்து கிளியராக வந்துட்டு டிசைட் பண்ணிட்டாரு மோனிஷா அவருக்கு வேணான்னு சொல்லி.